ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். 2024 முடிய போகுது. இன்னும் 15 நாளில் நியூ இயர் வரப்போகுது. 2024ல நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் கவர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த இயரில் தான் லான்ச் பண்ணாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்தது, பட் நான் இந்த இயர் தான் வந்துட்டு ட்ரை பண்ண முடிஞ்சது. 2024 தீமோட ஒத்து போகிறதுக்காக நான் வந்துட்டு 24 ப்ராடக்ட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கின் கேர் தான். அதுதான் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சது நிறையா. பாடி கேர், ஹேர் கேர், மேக்கப்லாம் வந்துட்டு பேசிக்காக என்ன தேவையோ அதுதான் இருக்கும். ஒரு கேட்டகரிக்கு ஒன்று தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் பேபியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால செல்ஃப் கேர்னு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது மோஸ்ட்லி ஸ்கின் கேர் தான். ஸோ என்னோட 2024 ஃபேவரட்டான 24 ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்கின் கேர். ஆர்டர் வைஸே நம்ம போயிடலாம். ஸோ அதில் வந்துட்டு முதல்ல டபுள் கிளென்சிங் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் வந்துட்டு இந்த காசிரோட அல்ட்ரா ஹைலரானிக் கிளென்சிங் ஆயில். இது வந்துட்டு நான் கொமிடோஜெனிக் தான். போர்ஸை கிளாக் பண்ணாது, நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். ட்ரையாகலாம் ஃபீல் ஆகாது. மோஸ்ட்லி கிளென்சிங் ஆயில்ஸ் எதுவும் ட்ரையாக ஃபீல் ஆகாது, பட் ஸ்டில் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹைலரானிக் ஆசிட்லாம் இருக்குது. ப்ளஸ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த போர் கிளாக்கிங் இன்க்ரீடியன்ஸும் இல்லை. ஃபேஸ் வாஷ்னு பார்த்தா டாட்டன் கீயோட பேரியர் ரிப்பேர் ஃபேஸ் வாஷ். இதை நான் வந்துட்டு இப்போது எல்லா வீடியோஸ்லையும் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ட்ரெட்னாயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட ஃபேஸ் வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது. இது வந்துட்டு ஜென்ரலாகவே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான். ரொம்ப ஜென்டிலாக, மைல்டாக, ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது நிப்பாட்ட மாட்டேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் டோனருக்கு வந்துட்டு காசிரோட ப்ரௌன் ரைஸ் நயாசனமைட் டோனர். இந்த காசிர் இதே பிராண்டோட கிளென்சிங் ஆயில் தான் நான் முன்னாடி சொன்னதும். இது வந்துட்டு ஒரு கொரியன் பிராண்ட். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பம்ப் பேக்கேஜிங். வெரி பேசிக், பட் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த கொரியன் டோனர்ஸ் எல்லாம் பம்ப் பேக்கேஜிங்கில் வராது. அப்படியே ஊற்றி காட்டன் பேடில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பம்ப் பேக்கேஜிங்கில் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸும் தான் நல்லா ஃபைன் மிஸ்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் நயாசனமைடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மைல்டாக வந்து ட்ரானக்ஸாமிக் ஆசிட், ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை ஸ்டில் தினமும் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப மைல்டு தான். இதுக்கான ஒரு டூப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு இந்த ப்ளம்மோட ரைஸ் அண்ட் நயாசனமைட் டோனர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீரம்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தோன்னா 2024 வாஸ் ஆல் அபவுட் சீரம்ஸ் ஃபார் மீ. ஏகப்பட்ட சீரம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்னே மார்க்ஸுக்கு ஏதாவது போட்டால் சரியாகாதான்னு ஏகப்பட்ட சீரம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ஜாட் டவுன் பண்ணி 5 சீரம்ஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் சிரம் வந்துட்டு நீமன் சாலிசிலிக் சிரம் ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸ். இதை பற்றின ஃபுல் ரிவ்யூவும் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்கலாக இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் சிரம். வீக்லி 2 யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஆக்னே வந்தப்போ என்ன பண்ணுவேன்னா லைட்டாக எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்பாட் கரெக்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அப்படி டெஸ்ட்ராய் பண்ணிவிடும், ஆக்னே ஒரே நாளில் முடிச்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நிறைய டைம்ஸ் நிறைய ஆக்னேவை வந்துட்டு இது பஸ்ஃபில்டு ஆக்னியாவாக மாற்றாமல் அந்த லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆக்னே வந்துட்டு பல்ஜ் ஆகி ரெட் கலரில் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டேஜோடு நிறுத்திடும். அது மறுபடியும் வந்துட்டு பஸ்ஃபில்டு ஆக்னிவாக மாறாமல் இது நிறைய டைம் காப்பாற்றிருக்கு. அடுத்து வந்துட்டு பார்னல்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் பிராண்டோட சைக்கா சிரம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருந்ததுன்னா சைக்கா சிரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டிக்கியாலாம் இருக்காது. திக்காக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வின்டர் வரத்துக்கு முன்னாடி இந்த சிரம் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக சன்ஸ்க்ரீனுக்கு போயிடுவேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து நான் இவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது ரொம்ப நாளாக நான் 1 மாதமாக யூஸ் பண்ணி இவ்வளோதான் ஆயிருக்கேன். பட் ஏன்னா அந்தளவுக்கு திக்காக இருக்கும், பட் நான் ஸ்டிக்கி கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நான் வந்துட்டு ஆக்னே மார்க்ஸ் இருக்கிறதுனால வேறு சிரம் யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பட் ஸ்டில் இது என்னோட ஃபேவரட் தான். நான் இதை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அடுத்ததான் மினிமலிஸ்டோட மல்டிபெப்டைட் சிரம். இது என்ன பண்ணுது எக்ஸாக்டாக அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஏதோ பண்ணுது அண்ட் ஐம் லவ்விங் இட். பெப்டைட்ஸ் பேசிக்காக பார்த்தா என்னென்னா அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் குறைக்கும், ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை தனியாக யூஸ் பண்ணாமல் இது கூட வந்துட்டு அந்தந்த கேட்டகரி, ஸ்பெசிஃபிக் கேட்டகரி சீரம் யூஸ் பண்ணால் இதோட எஃபெக்ட் வந்துட்டு டபுள் மடங்காகும். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் ஆக்னே மார்க்ஸுக்கு காலையில் ஒரு சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட் இது யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ட்ரெட்னாயினெல்லாம் யூஸ் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுன்னா அது மூலமாக வரக்கூடிய இரிட்டேஷன், ட்ரைனஸ் எல்லாம் இது நிறையவே குறைக்கும். இது அப்ளை பண்ண உடனே ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகும், ஒரு மாதிரி ப்ளம்ப் எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா பெப்டைட்ஸ் வந்துட்டு நேச்சுரலாகவே ஒரு ஹைட்ரேட்டிங், மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும்.
அடுத்ததாக முக்கியமான ஒரு கேட்டகரி ஆக்னே மார்க்ஸுக்கு என்ன சீரம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரம்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நிறைய சீரம்ஸ் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் பார்த்ததுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஆக்னே மார்க்ஸ் போகிறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணலாம்னா கோஜிக் ஆசிட், அப்புறம் வந்துட்டு சில பேர் விட்டமின் சி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருந்ததுன்னா விட்டமின் சி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ட்ரானக்ஸாமிக் ஆசிட், அசைலிக் ஆசிட், நயாசனமைட் அப்படின்னு தனித்தனியாக ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சுருக்க சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடிய சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் நிறையா இருக்கும். ஸோ இது வந்துட்டு டெர்மாக்கோவோட டிரான்செலிக் பிக்மெண்டேஷன் கரெக்டர் சீரம். ஸோ இதில் வந்துட்டு ட்ரானக்ஸாமிக் ஆசிட் 3% இருக்குது, 10% அசைலிக் ஆசிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நயாசினமைடு இருக்குது, ஆல்ஃபா ஆர்புட்டின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்த ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வந்துட்டு நான் ரிசல்ட்டும் பார்த்துருக்கேன். நல்லாவே ஒரு 1 வீக் 10 டேஸ்லேயே வந்துட்டு ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் நல்லா குறைக்குது. ஸோ இப்போதைக்கு பெஸ்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், பெஸ்ட் ஆக்னே மார்க்ஸ் சீரம்னா நான் இதை தான் சொல்வேன். அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு நல்லாவே எஃபெக்ட் கொடுத்துச்சு ஆக்னே மார்க்ஸுக்கு அப்படின்னா இந்த நோவாலஜியோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் க்ரீம். ஸோ இது வந்துட்டு சீரம் கிடையாது, இது முடிஞ்சு போயிடுச்சு, கொஞ்சம் கூட இல்லை. இது வந்துட்டு என்னோட பொண்ணு வந்துட்டு சும்மா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதில் வந்துட்டு ஹெக்ஸைல் ரிசார்ட்ஸ்னால நயாசனமைடு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது சீரம் கிடையாது, இது க்ரீம். இதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் 3 ப்ராடக்ட்டும் வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இதில் ஏன்னா இதில் SPF 30யும் இருக்குது, க்ரீமுன்றதுனால மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டிவ் இருக்குது. ஸோ SPF 30 இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை வந்துட்டு நான் செக் பண்ணேன், பட் அவங்க கொடுக்கல. ஸோ அந்த SPFன்றது ஒரு மாதிரி ஒரு க்ரே ஏரியா தான். பட் ஸ்டில் இது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு தான் வெளியே போகணும். அட்லீஸ்ட் வெளியே போகும்போதாவது இது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கும் போது உங்களோட வெதரை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் தான் ஆக்னே மார்க்ஸை நிறையவே ரெடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஜேர்னியெல்லாம் நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் எல்லாம் நான் எடுத்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே, மாய்ஸ்சரைசர் கேட்டகரிக்கு வரும்போது சைக்கா நயாசனமைட் ஃப்ரம் டாட் அண்ட் கீ. இது வந்துட்டு ரொம்ப மைல்டு, நான் கொமிடோஜெனிக், பர்ஃபெக்ட் சம்மர் க்ரீம் ஃபார் மீ, மாய்ஸ்சரைசர் ஃபார் மீ. இன்னொன்று வந்துட்டு பயோடர்மாவோட அட்டோடர்ம் க்ரீம். இது வந்துட்டு எனக்கு ட்ரை ஸ்கின், ட்ரெட்னாயின் மூலமாக வந்திருக்கு ட்ரை ஸ்கின். எஸ்பெஷலி இந்த வின்டர்ஸ்லேயும் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. அடுத்த கேட்டகரி சன்ஸ்க்ரீனுக்கு நான் 3 சன்ஸ்க்ரீன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டீகன்ஸ்ட்ரக்டோட ஜெல் சன்ஸ்க்ரீன், இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஆக்னே ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின். விஷ்கேரோட நயாசனமைட் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன், இதுவும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஆக்னே ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின் உட்பட. பேசிக்காக நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதை பொறுத்து இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் க்ரீம் மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும், இது தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். இது நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு பெஸ்ட்டு சம்மர் சன்ஸ்க்ரீனாக எல்லாருக்குமே இது வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் டிண்டட் சன்ஸ்க்ரீன் கேட்டகரியில் அகெயின் டாட் அண்ட் கீயோட டிண்டட் சன்ஸ்க்ரீன். இது வந்துட்டு பயங்கர வைரலாக போச்சு, நிறைய பேர் இது வந்துட்டு பயங்கரமாக புகழ்ந்து பேசினாங்க. எஸ், ப்ராடக்ட் நல்லா இருக்கலாம், பட் நமக்கு வந்துட்டு அது எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின். நான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணும் போது ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா வந்துட்டு ஒரு கொமிடோஜெனிக் இன்க்ரீடியண்ட்டும் இல்லை. இதோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். நான் ரிவ்யூவும் போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் வந்துட்டு இதை பற்றின ரிவ்யூ சொல்லியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ரிவ்யூ பண்ணும்போது 3 ஷேட்ஸ் தான் இருக்குது, அவங்க லான்ச் பண்ணும்போது 3 ஷேட்ஸ் தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்துட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஒரு ஷேட் கிடைக்கும் தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பகல் டைமில் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்பையே நீங்கள் கம்மி பண்ணிடலாம். மைல்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு மேலே இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் சம்மர் டைமில் கூட இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான க்ளோவி ஷியர் கவரேஜ், ரொம்ப கம்மியான கவரேஜ் தான், ஷியர் கவரேஜ் இது வந்துட்டு கொடுக்கும். ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருந்ததுன்னா அந்த ஆக்னே மார்க்ஸ்க்கு மேலே மட்டும் லைட்டாக கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். ரியலி வெரி பெஸ்ட் ப்ராடக்ட் இது. அஃபோர்டபுள் கேட்டகரியிலையும் வருது. நிஜமாவே இந்த மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்டெப்பையே வந்துட்டு இது குறைச்சிருக்கு. அடுத்த கேட்டகரி வந்துட்டு ஐ க்ரீம். இது வந்துட்டு கொரியன் பிராண்ட் பிளான்ட் லேப்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட டைம் ஸ்டாப் பெப்டைட் ஐ க்ரீம். இதில் 46% ரோஸ், ஹனி, அப்புறம் வந்துட்டு பெப்டைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஐ க்ரீம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஐ க்ரீம்ஸ் ட்ரை பண்ணுறது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்துட்டு நமக்கு ரிசல்ட் தெரியணும்னா ஒரே ப்ராடக்ட் தான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸுக்குனாலாம் நம்ம பார்த்தா ரொம்ப பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும்.
குவான்டிட்டின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் முடிகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இது டார்க் சர்க்கிள்ஸ் கம்மி பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான். பட் நான் பெருசாக இதுக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா ஐம் அ மாம். நான் வந்துட்டு பெருசாக தூங்குறது கிடையாது. எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் தூங்குறது நைட்டு. அது 5 hours 6 hours ப்ளஸ் நான் அடிக்கடி எந்திரிச்சு தூங்குவேன் பாப்பா எந்திரிக்கிறதுனால. என்னோட ஸ்லீப் பேட்டர்னை நான் சரி பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அவுட்டரில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருந்து நான் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது முடிகிற வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணுவேன். இட் இஸ் மை ஃபேவரட் ஆல்சோ. கன்சிஸ்டன்சி வைஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஹெவியாலாம் கிடையாது. ரொம்ப தின்னான ஒரு ஐ க்ரீம். அடுத்து ஹேர் கேருக்கு ஒரே ஷாம்பு ஒரே கண்டிஷனர் தான் காமிக்க போகிறோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். லோரியால் ஹைலூரான் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். இது வந்துட்டு நான் சின்ன டப்பாலாம் முடிச்சுட்டு பெரிய டப்பா பாதிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இதுவும் வந்துட்டு ஆக்சுவலி எம்டி பெரிய டப்பா தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே முடிய போகுது இப்போது. என்னோட ட்ரை ஃப்ரிஸி பயங்கர ட்ரையான ஃப்ரிஸியான ஹேரை வந்துட்டு சாஃப்ட் ஆக்குது இது. நான் இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே, நான் 2 நாளைக்கு முன்னாடி தலைக்கு குளிச்ச தேர்ஸ்டே இந்த அளவுக்கு என்னோடய ஹேரை வந்துட்டு சாஃப்டாக வச்சிட்ருக்கு. நான் எத்தனை ப்ராடக்ட்ஸ் நான் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாலும் அதை வந்துட்டு பேக்கேஜிங் பொறுத்து நான் அதை ட்ராவலுக்கு வச்சுப்பேன், பேக்கப்பாக வச்சுப்பேன். பட் ஸ்டில் இதுதான் வந்துட்டு என்னோட மெயினாக நான் வீட்டில் எப்பயுமே வச்சு யூஸ் பண்ணுறது. இதை விட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறது நான் கண்டுபிடிச்சாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அது கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு என்னோட கான்ஸ்டன்ட். இந்த ஹேர் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கிடையாது. இது இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணம் 2 ஹேர் சிரம். ஒன்று வந்துட்டு பி பாடி வைஸோட ஹேர் க்ரோத் ரோல் ஆன், இன்னொன்று வந்துட்டு விஷ்கேரோட ஹேர் சிரம். அதை நான் முடிச்சுட்டேன். அது எம்டிஸ்லேயே நான் காமிச்சிருப்பேன். என்னால் இப்போ அந்த டப்பாவை கண்டுபிடிக்க முடியல. இது வந்துட்டு என்னோட செகண்ட் பாட்டில். பாருங்கள், இவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் பாட்டில் முடிச்சு செகண்ட் பாட்டில். ஸோ என்னால் பெஸ்ட் எதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஈக்குவலி எஃபெக்டிவ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு விஷ்கேர் முடிச்சுட்டு இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் எனக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஸ்க்ரூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பெஸ்ட் ஹேர் க்ரோத் சிரம்னு கேட்டால் விஷ்கேர் அண்ட் பி பாடி வைஸ். நான் 2 தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாடி கேர்னு பார்த்தா, உண்மையை சொல்ல போனால் நான் பெருசாக பாடி கேர்லாம் பண்ணுறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம். ஸோ பாடி லோஷன் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னோடய ஸ்கின் ட்ரையாக இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ணுவேன். தினமும் அது கூட நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் திஸ் ஒன் இஸ் அ வின்னர். லைக் சூப்பரான ஸ்மெல். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரூமில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போனால் கூட வேறு யாராவது இந்த ரூம்குள்ளே வந்து அந்தளவுக்கு சூப்பராக ஸ்மெல் வரும். நல்ல நரிஷிங்காக மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது. வின்டர் ஃப்ரெண்ட்லியும் கூட. மேபி இந்த பாடி சன்ஸ்க்ரீன் ரெகுலராக தினமும் பாடி லோஷன்லாம் யூஸ் பண்ணுறத தான் வந்துட்டு நான் அடுத்த இயர்க்கான ரெசல்யூஷனாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம், விட்டால் தானே. அடுத்ததான் மேக்கப்னு பார்த்தா 4 ப்ராடக்ட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்காக நான் வீட்டில் இருக்கும்போது பெருசாக மேக்கப்லாம் பண்ணுறதில்ல. வீடியோ எடுத்தேன்னா அந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டு கன்சீலர், இது அவ்வளோதான். லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நான் வந்துட்டு தனியாக வீடியோ போடுறேன். ஃபேவரட்ஸ் ஆஃப் 2024 கிடையாது. அஃபோர்டபுள் அண்டர் 300ன்னு சொல்லிட்டு பார்ட்டாக நான் போடுறேன். ஏன்னா வந்துட்டு லிப்ஸ்டிக் சீரிஸ் தான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் வந்துட்டு இப்போது போய்கிட்டு இருக்கு, அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் தினமும் 30 days 30 லிப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் வந்துட்டு நிறைய அஃபோர்டபுள் லிப்பீஸில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு தனியாக ஒரு சீரீஸாகவே நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக்ஸை வந்துட்டு விட்டுட்டு பார்த்தா 4 ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர். இது வந்துட்டு மைக்ளாம் லிட்டோட காம்பேக்ட் பவுடர். இது வந்துட்டு என்னென்னா நான் கம்யூட்டோஜெனிக். என்னோட ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு இது பெருசாக எதுவும் பிரச்சனைலாம் பண்ண கிடையாது. இது ஆக்சுவலி நான் முடிச்சுட்டேன். நான் கொடைக்கானல் போயிருந்தப்போ இது கீழே வந்து உடஞ்சிருச்சு, செதறி போயிடுச்சு. ஸோ நான் இருக்கிறதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், இதை நான் கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப கூட வாங்குவேன். ஏன்னா வந்துட்டு அஃபோர்டபுளாகவும் இருக்குது இல்லையா. இது கூடவே ஒரு பவுடர் பஃபும் வருது. நெக்ஸ்ட்டு கன்சீலருக்கு வந்துட்டு இல்லை கேர்ள் ப்ரோ கன்சீல். இது வந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது ஏற்ற ஒரு கன்சீலர் தான். ஆக்னிவை ட்ரிகர் பண்ணாது, நான் கம்யூட்டோஜெனிக். இதோட பேக்கேஜிங் மட்டும் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு இதை அமுக்கி நம்ம வெளியில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம லைட்டாக அமுக்குனால வெளில வராது. கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் அமுக்கிட்டால் நிறைய வெளியில் வந்துடும். அப்புறம் ப்ராடக்ட் வேஸ்டேஜ் தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்ல கவரேஜ் தான் கொடுக்குது. ட்ரையாலாம் ஆக்காது. நமக்கு தேவையில்லை எனக்கு காம்பினேஷன் ஸ்கின். பட் ஸ்டில் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணால் கூட இது யூஸ் பண்ண கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்கும். பட் நமக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. ஆயிலி காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சீலர் இது. அடுத்ததான் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஹாலோகிராஃபிக் ஐலைனர். இதை வந்துட்டு நான் லான்ச்லேருந்து இதை நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க் காட், பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இதில் வந்துட்டு கொலாபில் கிடச்சிது. ஐ ரியலி லவ் இட். நல்ல ஷிஃப்ட் இருக்குது பாருங்களேன்.
இது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து என்னோட ஸ்கின் டோனை விட என்னோட அண்டர் ஐ இல்லை ஐ ஏரியா வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இதை நான் அப்படியே அப்ளை பண்ணும்போது ஒன்றுமே தெரியல. ஸோ எனக்கு அது ஆக்சுவலி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப ஆசைப்பட்டோமே இது இப்படி சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மேட் ஐ ஷேடோவை வந்துட்டு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு வரைஞ்சி பார்த்தா நல்லாவே தெரிஞ்சுது. அந்த வீடியோ கூட ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஐ டோன் உங்களோட ஸ்கின் டோனை பொறுத்து எந்த மேட் ஐ ஷேடோ வந்துட்டு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஹோலோகிராஃபிக் ஐலைனர் உங்களுக்கும் வந்துட்டு நல்லா ஷோ அப் ஆகும். கடைசியாக வந்துட்டு லிப் பாம். ப்ளஷ் வந்துட்டு நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், என்கிட்ட இருக்குது. பட் மேபி நான் ப்ளஷ் இன்னொரு 2-3 நான் கண்டுபிடிச்சிட்டு ப்ளஷ்ஷுக்கு தனியாக வந்துட்டு போடலாம். அதான் நான் ஃபேவரெட்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் ப்ளஷ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணலை. அதனால தான் நான் ப்ளஷ் கேட்டகரியே எடுத்துட்டேன். லிப் பாம் நான் தினமும் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்மால் பிஸ்னஸ் இது சாரா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க், அந்த பேஜோட லிங்க்கு நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு நல்ல டிண்ட். இது வந்து வீட்லேயே செய்கிறாங்க. ஆக்சுவலி காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் நல்லா பிங்கிஷான லிப்ஸில் இருக்கும், சூப்பர் நரிஷிங்காக இருக்கும். இதோட விலை 199 என்னவோ தான். ரியலி மற்ற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த லனேஜ் அதெல்லாம் 500 ருபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கு இது வந்துட்டு ரியலி ஒர்த் ஃபார் மணி, நல்ல குவாலிட்டியும் கூட. ஓகே, இன்னொரு ப்ராடக்ட் ஆக்சுவலி நான் விட்டுட்டேன். ஹேர் ஃபினிஷிங் ஜெல் ஸ்டிக். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், இந்த வீடியோவில் பேசியிருப்பேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். பேசிக்காக அது என்னென்னா ஒரு ஜெல் மாதிரி, கிளியர் ஜெல் தான். இந்த பேபி ஹேர்ஸ், இந்த ஃப்ளைஅவேஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் வச்சுருக்கோம். ஒரு ஜெல்லு மாதிரி வீட்டிலே யூஸ் பண்ணக்கூடியது. ரியலி நான் வெளியில் போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதுலாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. என்னதான் நம்ம வந்துட்டு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அந்த மாதிரி ஃப்ளைஅவேஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நீட்டான லுக்கு கிடைக்காது. பட் அதை யூஸ் பண்ணும்போது ரியலி ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஆல் ரைட், 24 ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பேசுகிறத விட, ஒரு 1 வீக் 2 வீக் யூஸ் பண்ணிவிட்டு பேசுகிறத விட, இந்த மாதிரி இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது அது ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக இருக்கும். என்னென்ன பிரச்சனையை எப்படி எப்படியெல்லாம் சால்வ் பண்ணிச்சு, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்னும் ஓப்பன் ரிவ்யூவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும், கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.